அனைவருக்கும் வணக்கம். நமது தலைமைத்துவ தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். உங்களுக்காக சில கேள்விகள் காத்திருக்கின்றன. நாளை காலை உங்கள் முழு குழுவும் உங்கள் தலையீடு இல்லாமலேயே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருந்தால் அவர்கள் எந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்? நீங்கள் நாளை உங்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறினாலும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் ஒரே நோக்கம் அல்லது முயற்சி என்ன? நீங்கள் உங்கள் நேரத்தின் 80% நேற்றைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் செலவிடுகிறீர்களா? அல்லது அந்த கவனத்தையும் ஆற்றலையும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஒதுக்குகிறீர்களா? உங்கள் துறையின் எதிர்கால மாற்றங்களை முன்னோக்கி பார்க்கும்போது இன்னும் 3 ஆண்டு காலங்களில் தற்போதைய உங்கள் போட்டித்திறன் முன்னிலையை பயனற்றதாக மாற்றக்கூடியது என்னவாக இருக்கும்? இந்த எண்ணங்களை மனதில் வைத்திருங்கள். ஏனெனில் தொலைநோக்கு தலைமைத்துவம் துல்லியமாக இங்கிருந்தே ஆரம்பமாகிறது. ஒரு பதவியால் அல்ல, அதிகாரத்தினால் அல்ல, ஆனால் மற்றவர்கள் இன்னும் காணாததை முன்கூட்டியே காணும் திறனால்தான். ஒரு தொலைநோக்கு தலைவர் இன்றைய சவால்களை மட்டும் பார்க்க மாட்டார், நாளை உருவாகக்கூடிய வாய்ப்புகளையுமே முன்னரே பார்ப்பார். ஒரு தொலைநோக்கு தலைவராக இருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் அது நிச்சயமின்மையை வாய்ப்பாக மாற்றுகிறது. இது துறையில் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே கணிக்கவும், ஊக்கமளிக்கும் எதிர்கால இலக்கை சுற்றி குழுவை ஒன்றிணைக்கவும், மாற்றங்களுக்கு வெறும் பதிலளிப்பதற்கு பதிலாக புதுமையை முன்னெடுக்கவும் மிகவும் உதவுகிறது. பெரும்பாலும் உயர்நிலை நிர்வாகிகள் இத்திறனை இயற்கையாகவே வெளிப்படுத்துவார்கள். ஆனால் தொலைநோக்குடன் வழிநடத்த CEO என்ற பதவி தேவையில்லை. எதிர்காலத்தை நோக்கி சிந்திப்பது, தொடர்பாடல் திறனை வலுப்படுத்துவது மற்றும் உங்கள் குழுவில் புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கும் பண்பாட்டை உருவாக்குவது மூலம் இந்த திறன்களை நீங்கள் பயிற்சி செய்யலாம். MS சுவாமிநாதன், an Indian agricultural scientist, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஆனால் அதைவிட முக்கியமாக ஒரு தேசம் தனது மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்ட காலத்தில் அவர் ஒரு விஷனரி லீடராக திகழ்ந்தார். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றபோது நாடு கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டது. ஜவஹர்லால் நேருவின் ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி உரையை நாடி கொண்டாடி கொண்டிருந்த அதே நேரத்தில் வரவிருக்கும் உணவு நெருக்கடி குறித்து செய்தித்தாள்கள் எச்சரித்த வண்ணம் இருந்தன. 1960களில் இந்தியா ஒரு ஷிப் டு மவுத் நாடாக மாறியது. அதாவது மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியாமல் இறக்குமதி தானியங்களை நம்பியிருந்தது. பல சர்வதேச வல்லுநர்கள் இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை என்று நம்பினர். பால் ஆர் எரிச் பரவலான பஞ்சத்தை முன்னறிவித்தார். மேலும் பலர் இந்தியாவால் அதன் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஒருபோதும் போதுமான உணவை வழங்க முடியாது என்று வாதிட்டனர். ஆனால் மற்றவர்கள் காணாததை சுவாமிநாதன் அப்போதே கண்டார். இந்த கணிப்புகளை ஏற்காமல் அவர் உறுதியாக கூறினார், இது நடக்காது என்று நாங்கள் முடிவு செய்தோம். அந்த ஒரு கூற்று தற்போதைய சவால்களை தாண்டி எதிர்கால சாத்தியங்களை காணும் விஷனரி லீடர்ஷிப்பின் சாராம்சத்தை பிரதிபலித்தது. அதிக விளைச்சல் தரும் பயிர் வகைகளையும் நவீன விவசாய முறைகளையும் அறிமுகப்படுத்துவதற்காக அவர் அறிவியல், அரசு ஆதரவு மற்றும் விவசாயிகளை ஒன்றிணைத்தார். இந்த ஒருங்கிணைப்பே பசுமை புரட்சிக்கு வித்திட்டது. இந்தியாவை உணவு பற்றாக்குறை கொண்ட நாடிலிருந்து உணவு பாதுகாப்பு கொண்ட நாடாக அது மாற்றியது. அதே சமயம் லட்சக்கணக்கான மக்களை பசியிலிருந்தும் காப்பாற்றியது. சுவாமிநாதன் நம்பிய ஒரு முக்கியமான கருத்து இதுதான்: எதிர்காலம் தானியங்களை கொண்ட நாடுகளுக்கு சொந்தமானது, துப்பாக்கிகளுக்கல்ல. நிச்சயமற்ற சூழ்நிலையில் நம்பிக்கையை விதைத்து மற்றவர்கள் சாத்தியமற்றது என்று கருதிய எதிர்காலத்தை உருவாக்கியதே MS சுவாமிநாதனை ஒரு விஷனரி லீடராக மாற்றியது. அவரது தலைமை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நினைவூட்டுகிறது. தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவர்கள் இன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் நாளைய சாத்தியக்கூறுகளையும் வடிவமைக்கிறார்கள். VISION என்ற சொல்லின் மூலம் இதை புரிந்து கொள்வோம். இந்த சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழு தொடர்ந்து காலக்கெடுவை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறது. காரணம், தெளிவான தொடர்பாடல் இல்லை, பொறுப்புகளில் ஒத்திசைவு இல்லை, மேலும் வெற்றி என்றால் என்ன என்பதற்கே தெளிவான புரிதலும் இல்லை. ஒரு மேலாளர் இன்றைய பிரச்சனைகளை சரி செய்வதில் கவனம் செலுத்தலாம், ஆனால் ஒரு தொலைநோக்கு தலைவர் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவார். இப்போது இதை படிப்படியாக பிரித்து புரிந்து கொள்வோம்.
இப்போது முதல் எழுத்தான வியை பார்க்கலாம். விஷுவலைஸ் பாசிபிலிட்டிஸ், அதாவது வாய்ப்புகளை முன்கூட்டியே கற்பனை செய்வது. இங்கே முக்கியமான நடத்தை என்னவென்றால், இன்றைய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் வாய்ப்புகளையும் எதிர்கால சாத்தியங்களையும் பார்க்கும் திறன். இந்த சூழலில் தொலைநோக்கு தலைவர்கள் காட்டும் சில முக்கிய நடத்தைகளை கவனிக்கலாம். மற்றவர்கள் சவால்களை மட்டும் காணும் இடத்தில் வாய்ப்புகளை இவர்கள் அடையாளம் காண்கின்றனர். இது சிறந்த முறையில் செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை இவர்கள் அடிக்கடி எழுப்புகின்றனர். தற்போதைய சிக்கல்களை மட்டும் அல்லாமல் அதற்கு அப்பாற்பட்ட சிந்தனையை வளர்க்க குழுவை ஊக்குவிக்கின்றனர். இன்று எடுக்கப்படும் செயல்கள் நீண்டகால இலக்குகளை எவ்வாறு அடைய உதவுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகின்றனர். அடைய விரும்பும் எதிர்கால நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான பார்வையை குழுவிடம் பகிர்கின்றனர். ஒரு தொலைநோக்கு தலைவர் கூறக்கூடிய ஒரு உதாரண வாசகம் இதுதான். காலக்கெடுகள் ஏன் தவறுகின்றன என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்கும் ஒரு அமைப்பை நாம் கற்பனை செய்யலாம். இப்போது அடுத்த எழுத்தான ஐயை பார்க்கலாம். ஐ, இன்ஸ்பயர் அ ஷேர்ட் பர்பஸ், அதாவது அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பொதுவான நோக்கத்தை ஊக்குவிப்பது. இங்கே முக்கியமான நடத்தை என்னவென்றால், உற்சாகத்தை உருவாக்கி அனைவரையும் ஒரு பொதுவான இலக்குடன் இணைப்பது. இந்த சூழலில் தொலைநோக்கு தலைவர்கள் காட்டும் சில முக்கிய நடத்தைகள் இவை. எடுக்கப்படும் முடிவுகள் மற்றும் மாற்றங்களுக்கு பின்னுள்ள காரணத்தை தெளிவாக இவர்கள் பகிர்கின்றனர். ஒவ்வொருவரின் பணியும் குழு அல்லது நிறுவனத்தின் இலக்குகளை அடைய எவ்வாறு உதவுகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றனர். ஒவ்வொரு குழு உறுப்பினரின் பங்களிப்பு வெற்றியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இவர்கள் நன்கு புரிந்து கொள்கின்றனர். மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்க கதைகள் மற்றும் உதாரணங்கள் மூலம் கருத்துக்களை இவர்கள் பகிர்கின்றனர். கூட்டு பொறுப்புணர்வை இவர்கள் உருவாக்குகின்றனர். உதாரணம், நமது தொடர்பாடலை மேம்படுத்துவது வெறும் காலக்கெடுகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமல்ல, மன அழுத்தத்தை குறைத்து அனைவரும் தங்கள் சிறந்த திறனை வெளிப்படுத்த உதவுவதற்கும் ஆகும். இப்போது அடுத்த எழுத்தான எஸ்ஐ பார்க்கலாம். ஸ்ட்ரெச் பியாண்ட் த ஸ்டேட்டஸ் கோ, அதாவது தற்போதைய நிலையை தாண்டி முன்னேற முயல்வது. இங்கே முக்கியமான நடத்தை என்னவென்றால், ஏற்கனவே உள்ள ஊகங்களை கேள்விக்குட்படுத்தி சிறந்த மாற்று வழிகளை தேடுவது. இந்த சூழலில் தொலைநோக்கு தலைவர்கள் காட்டும் சில முக்கிய நடத்தைகளை குறித்து பார்க்கலாம். தற்போதுள்ள செயல்முறைகளை மரியாதையுடன் கேள்விக்கு உட்படுத்துகின்றனர். புதிய முயற்சிகளையும் யோசனைகளையும் வரவேற்கின்றனர். இதை செய்ய இன்னும் சிறந்த வழி இருக்கிறதா என்ற கேள்வியை குழுவின் மத்தியில் எழுப்புகின்றனர். முடிவெடுப்பதற்கு முன் பல்வேறு கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் கேட்டு அறிகின்றனர். மாற்றத்தையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருப்பார்கள். ஒரு தொலைநோக்கு தலைவர் கூறக்கூடிய ஒரு உதாரண வாசகம், நாம் எப்போதும் பணிகளை மின்னஞ்சல் மூலம் ஒதுக்கி வந்துள்ளோம். ஆனால் அனைவரும் தொடர்ந்து புதுப்பித்த தகவல்களுடன் இருப்பதற்கு இன்னும் பயனுள்ள வழி ஏதும் இருக்கின்றதா? இப்போது அடுத்த எழுத்து ஐயை குறித்து பார்ப்போம். ஐ ஃபார் இனிஷியேட் ஆக்ஷன், அதாவது முன்னெடுத்து செயல்படுவது. இங்கே முக்கியமான நடத்தை என்னவென்றால், கனவை அதாவது விஷனை நிஜமாக்கும் வகையில் நடைமுறை செயல்களை முன்னெடுப்பது. இந்த சூழலில் தொலைநோக்கு தலைவர்கள் காட்டும் சில முக்கிய நடத்தைகள் இவை. யோசனைகளை தெளிவான செயல் திட்டங்களாக இவர்கள் மாற்றுகின்றனர். உத்வேகத்தை உருவாக்க குறுகிய கால இலக்குகளை இவர்கள் அமைக்கின்றனர். சரியான சூழ்நிலைகளுக்காக காத்திருக்காமல் முன்முயற்சி இவர்கள் எடுப்பார்கள். பொறுப்புகள் மற்றும் காலக்கெடுவுகளை தெளிவாக ஒதுக்குகின்றனர். தாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றுகின்றனர். ஒரு தொலைநோக்கு தலைவர் கூறக்கூடிய ஒரு உதாரண வாசகம் இது. இன்று முதல் யார் எந்த பணிக்கு பொறுப்பு, எப்போது முடிக்க வேண்டும் என்பதை அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு பகிரப்பட்ட ப்ராஜெக்ட் டிராக்கரை நாம் பயன்படுத்துவோம். அடுத்த எழுத்து ஓ, தடைகளை முறியீடு. இங்கே முக்கியமான நடத்தை என்னவென்றால், மீள்திறன் அதாவது ரெசிலியன்ஸ், தகவமைத்துக் கொள்ளும் திறன் அதாவது அடாப்டபிலிட்டி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவை. இந்த சூழலில் தொலைநோக்கு தலைவர்கள் காட்டும் சில முக்கிய நடத்தைகள் இவைதான். திட்டங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காத போது அமைதியை காத்தல். தவறுகளை கற்றலுக்கான வாய்ப்பாக இவர்கள் கருதுகின்றனர். கருத்துகள் மற்றும் முடிவுகளின் அடிப்படையில் உத்திகளை இவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்கின்றனர். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை இவர்கள் ஊக்குவிக்கின்றனர். பின்னடைவுகள் வந்தாலும் நீண்டகால தொலைநோக்கில் கவனத்தை இவர்கள் நிலைநிறுத்துகின்றனர். ஒரு தொலைநோக்கு தலைவர் கூறக்கூடிய ஒரு உதாரண வாசகம் இது. புதிய செயல்முறை எதிர்பார்த்த போல சீராக செயல்படவில்லை, என்ன காரணம் என்பதை கண்டறிந்து நாம் மேம்படுத்துவோம். இப்போது அடுத்த எழுத்தை குறித்து பார்ப்போம். இதுதான் கடைசி எழுத்து என், அதாவது நர்ச்சரிங் growth.
வளர்ச்சியை பேணுதல் ஆகும். இங்கே முக்கியமான நடத்தை என்னவென்றால் மனித வள வளர்ச்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சியை தொடர்ச்சியாக நிலைநிறுத்துதல். இந்த சூழலில் தொலைநோக்கு தலைவர்கள் காட்டும் சில முக்கிய நடத்தைகள் இவைதான். தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான ஃபீட்பேக்கை இவர்கள் வழங்கி வருகின்றனர். குழு உறுப்பினர்களின் நம்பிக்கையையும் திறன்களையும் வளர்க்க இவர்கள் வழிகாட்டுகின்றனர். தொடர் கற்றலையும் வளர்ச்சியையும் இவர்கள் ஊக்குவிக்கின்றனர். மற்றவர்கள் பொறுப்பேற்கும் வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கி தருகின்றனர். முன்னேற்றத்தையும் சாதனைகளையும் இவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு தொலைநோக்கு தலைவர் கூறக்கூடிய ஒரு உதாரண வாசகம் இதோ. நீங்கள் இந்த பொறுப்பை சிறப்பாக கையாண்டுள்ளீர்கள். இன்னும் பெரிய பொறுப்பு நீங்கள் எவ்வாறு ஏற்கலாம் என்பதை குறித்து பார்ப்போம். எனவே இதை எப்போதும் நினைவில் வையுங்கள். விஷனரி லீடர்ஸ் வெறும் யோசனைகள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இணைந்து செயல்பட விரும்பும் ஒரு எதிர்காலத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்போது நிஜ வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நைகாவின் நிறுவனர் திருமதி ஃபால்குனி நாயர். நைகாவிற்கு முன்பு இந்தியாவில் அழகு சாதன பொருட்கள் ஆன்லைனில் வாங்குவது பொதுவான பழக்கமில்லை. மார்க்கெட் பெரும்பாலும் டைரக்டாகவும் சிதறிய நிலையிலுமே இருந்தது. ஆனால் திருமதி ஃபால்குனி நாயர் மற்றவர்கள் காணாத ஒன்றை கண்டார். அதை நமது குறியீட்டில் இப்பொழுது சேர்த்து பார்க்கலாம். வி, அதாவது வாய்ப்புகளை கற்பனை செய்தல். வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையுடன் அழகு சாதன பொருட்களை வாங்கக்கூடிய நம்பகமான ஒரு டிஜிட்டல் தளத்தை அவர் கற்பனை செய்து பார்த்தார். ஐ, ஒருங்கிணைந்த நோக்கத்தை ஊக்குவித்தல். நுகர்வோருக்கு அணுகல், தேர்வு மற்றும் தகவல் ஆகியவற்றின் மூலம் அதிகாரமளிப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு நிறுவன பண்பாட்டை அவர் உருவாக்கினார். எஸ், தற்போதைய நிலையை தாண்டி செயல்படுதல். அழகு சாதன பொருட்கள் முக்கியமாக நேரடி விற்பனை கடைகள் மூலமாகவே விற்கப்பட வேண்டும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையை உடைத்தெறிந்தார். ஐ, செயலை முன்னெடுத்தல். அவர் நைகாவை ஒரு இணைய வழி தளமாக தொடங்கி அதன் பரவலை தொடர்ந்து விரிவுபடுத்தினார். ஓ, தடைகளை முறியெடுத்தல். அவர் சந்தை மாற்றங்களுக்கு தன்னை பொருத்தி கொண்டு வணிக திட்டங்களை மேம்படுத்தி வாடிக்கையாளர் அனுபவத்தை தொடர்ந்து உயர்த்தினார். என், வளர்ச்சியை பேணுதல். அவர் தயாரிப்பு வகைகளை விரிவாக்கி தனியார் பிராண்டுகளை உருவாக்கி வாடிக்கையாளர்களின் நீண்டகால நம்பிக்கையையும் பெற்றார். இன்று நைகா இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான அழகு மற்றும் வாழ்வியல் பிராண்டுகளில் ஒன்றாக திகழ்கிறது. அதற்கு காரணம் அவர் சந்தையை பின்பற்றியதல்ல, மாறாக சந்தை எந்த திசையில் செல்கிறது என்பதை அவர் தொலைநோக்கு பார்வையுடன் கணித்ததே ஆகும். ஏனெனில் விஷனரி லீடர்ஷிப் என்பது எதிர்காலத்தை கணிப்பது பற்றியது மட்டுமல்ல, அது எதிர்காலத்தை உருவாக்குவது பற்றியது. வாய்ப்புகளை கற்பனை செய்தல், ஒருங்கிணைந்த நோக்கத்தை ஊக்குவித்தல், தற்போதைய நிலையை தாண்டி முன்னேற முயல்வது, செயலை முன்னெடுத்தல், தடைகளை முறியடித்தல் மற்றும் வளர்ச்சியை பேணுதல் ஆகும். ஒரு யோசனை, ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு உரையாடலில் இருந்து தொடங்குங்கள். ஏனெனில் ஒரு விஷன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட தொடங்கும் அந்த தருணத்தில் மாற்றத்தை வெறும் பார்வையாளர்களாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு அந்த மாற்றத்தை உருவாக்கும் நபராக நீங்கள் மாறுகிறீர்கள். சரி, உங்கள் கார்ப்பரேட்டின் பணிவாழ்வை மேம்படுத்திக் கொள்ள இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து கீழே உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதிர்கால கண்டென்ட் திட்டமிட எங்களுக்கு உதவும். இறுதியாக மேலும் பல பயனுள்ள உத்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தொடரின் அடுத்த வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும்.